ஐயனார் துணை சீரியல்ல பல்லவன் காயத்ரியோட லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அங்க திடீர்னு போலீஸ் வந்துடுறாங்க. இந்த ஹோட்டல்ல சட்டவிரோதமா போதைப் பொருள் பயன்படுத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால நாங்க ஒவ்வொரு ரூமையும் சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒவ்வொரு ரூமா தட்டி அங்க இருக்கிறவங்களை எல்லாம் வெளியே கூட்டிட்டு வராங்க. ஒரு ரூம்ல பார்த்தா காயத்ரியும் பல்லவனும் இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு லாட்ஜ்ல என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சோழன் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கறதாவே இல்லை. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க பாண்டியன் வந்துட்டு வானதி வீட்டுக்கு போறாரு. அங்க போய் வானதி கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட வீட்டுக்கு போறாரு. அங்க அவங்க அம்மா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வானதியை கூப்பிடுறீங்களா, நான் அவ கூட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவும் வானதியை கூப்பிடுறாங்க. வானதி வந்ததுக்கு அப்புறம், வானதி தயவு செஞ்சு என்னோட பேசு, உன்னோட பேசாம என்னால இருக்கவே முடியல, எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா வானதி ரொம்பவே பிடிவாதமா அவரோட பேசவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியன் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் உங்க பொண்ணு கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. வானதிய கதவையும் சாத்திடுறாரு. வெளியிருந்து வானதியோட அம்மா கதவை திறக்கிறாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு நான் கதவெல்லாம் லாக் பண்ணல, ஜஸ்ட் இவ கூட நான் பேசிக்கிறேன், சும்மா தான் கதவை சாத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானதி கிட்ட போயிட்டு ப்ளீஸ் வானதி தயவு செஞ்சு என் கூட பேசு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. அதுக்கு வானதி இருந்துட்டு நீ தான் என்னை கழட்டி விட முடிவு பண்ணிட்டியே, என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, அப்புறதுக்கு நான் அவன் கூட பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியன் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா, உங்க அப்பா என்கிட்ட அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா உங்ககிட்ட பேசாம என்னால் இருக்கவே முடியல, உன்னை பார்க்காம கூட இருந்துருவேன், ஆனால் உன் கூட பேசாம எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது, தயவு செஞ்சு என் கூட பேசு வானதி அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் வானதி வந்து பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாண்டியனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வானதியோட அம்மா வானதிட்ட கேட்குறாங்க, என்ன வானதி உனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்குறாங்க. அதுக்கு வானதி வந்துட்டு நான் பேசலன்னு எப்படி பதறி போய் என்னை வந்து பார்க்க வந்துட்டான் பார்த்தியா, அந்த அளவுக்கு அவன் என் மேல பாசம் வச்சிருக்கான், அதனால நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வானதியோட அம்மாவும் இதெல்லாம் எங்க திருந்த போகுது அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பல்லவனை தரையில முட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பல்லவனை தரையில குத்த வச்சு உட்கார வச்சிருக்காங்க. பக்கத்துல மத்த கிரிமினல்ஸோட உட்கார வச்சிருக்காங்க. நடுவுல சோழன் வந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு அண்ணா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. பதறி போயிட்டு சேரனும் நிலாவும் அங்க வராங்க. இவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆச்சு, இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு சோழன் வந்துட்டு எனக்கு தெரிலங்க, எப்படி நான் என்னவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் எதுவுமே அவங்க கேட்கல, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் படபடப்போட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு சேரன் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு தம்பியை ரிலீஸ் பண்ண சொல்லி, ஆனால் அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 பேரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. அப்போது சேரன் சொல்கிறாரு, அப்போ சோழன் சொல்கிறாரு, ஆனால் பெரிய ஆள் யாராவது நமக்கு தெரிஞ்சா அவங்க மூலமாக நம்ம தம்பியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. உடனே சேரனுக்கு அந்த எம்எல்ஏ ஞாபகம் வராரு. அவர் நம்ம ஏரியா எம்எல்ஏ, எனக்கு ரொம்ப பழக்கம்தான், நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவை வர வச்சு பல்லவனையும் ரிலீஸ் பண்ண வச்சிடுறாங்க. இன்னும் ஸ்டேஷன் விட்டு யாரும் வெளியே வரல, ஜஸ்ட் சைன் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. காயத்ரியும் கூட கூட்டிட்டு வர போறாங்களா என்ன அப்படிங்கறது அடுத்த எபிசோட்ல தான் தெரியும்.